ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலுடைய நேம் வந்து எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். இப்போ கரண்ட்டாக வந்து Q4 குவார்டைல் 4ல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட் கேட்டகரி வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து பிஸ்னஸ் ஆர் மேபி மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங்கில் வந்து எவ்வளோ மாதங்கள் இல்லை எவ்வளோ வருஷங்கள் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஜேர்னல் வந்து ஒரு ஹைஜாக் ஜேர்னல், அதாவது வந்து அந்த பப்ளிகேஷன் ஹவுஸ் வந்து பப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களோன்னு சில பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து ஜெனுவினான வெப்சைட் எது, இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன்ட் இல்லை வந்து ஃபேக் வெப்சைட் ஏதாவது இருக்கா, இந்த ஜேர்னலில் நம்மளோட வேல்யூபிளான ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஆர் மேபி பப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிறாங்க சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அப்படிங்கிறத ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ நம்ம இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து KUEY.net அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து SciImago ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த வெப்சைட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்கோபஸ் வெப்சைட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக வேறு உங்களுக்கு அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்கிறதுனால இதுதான் வந்து ஒரிஜினல் வெப்சைட் அப்படிங்கிற வந்து நம்புகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்கோபஸ் வெப்சைட்டு நிறைய தடவை நான் லோட் பண்ணி பார்த்துட்டேன், நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஹவவர் அந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் பார்த்ததுனால அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் நம்பர் அண்ட் பிரிண்ட் ISN நம்பர் அப்படிங்கிற வந்து இருக்குது. அந்த ஜேர்னல் வந்து ஆக்சுவலாக வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜில் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த டைட்டிலையும் நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து எடுக்கலாம். ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து வெப்சைட்டில் வந்து $1000 அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 80,000 in Indian rupees. ஸோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன் ரிலேட்டடான பெடகாகிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான பேப்பர்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னலுக்கு வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து ஸ்கோபஸில் இண்டெக்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து Q4ல் வர்றதா கொடுத்துருக்காங்க. பட் கீழே வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது Q3ல் இருக்கிறதா வந்து 2022 வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதையுமே வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஹோம் பேஜில் வந்து இருந்தது. ஸோ எடிட்டோரியல் டீம் செக்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எடிட்டர் இன் சீஃப் வந்து இந்தியா அப்படின்னு வந்து காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து இவங்க டர்க்கிஷ் ஜேர்னல் அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் எடிட்டர் இன் சீஃப் அதே மாதிரி அசோசியேட் எடிட்டரும் வந்து இந்தியனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கூகுள் ஸ்காலர், ஸ்கோபஸ் அண்ட் விக்கிபீடியா ப்ரொஃபைல் அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து அகெயின் இந்தியா மட்டும் இல்லை வேறு கண்ட்ரீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இமெயில் ஐடி அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து ஒரு ஆர்கிட் ப்ரொஃபைலோ இல்லை பயோகிராஃபியோ காமிச்சிருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது காமிச்சதே வந்து பெரிய இதுதான். ஸோ இன்டர்நேஷ்னலிசம் வந்து எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸில் வந்து பார்க்க முடியுது. இந்த ஜேர்னலில் வந்து ஆத்தர் கைட்லைன் செக்ஷனில் வந்து உங்களுடைய பேப்பர் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் ஃபார்மேட்டில் 12 பாயிண்டில் வந்து MS Word 10 இல்லைனா வந்து MS Word 13ல் வந்து நீங்கள் வந்து பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு பேஜில் வந்து 20லேருந்து 25 பேஜுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். ஸோ இவங்க வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஆர்டிக்கல் வந்து இண்டிபெண்டன்ட் ரிவ்யூவர்ஸ் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அவங்க வந்து உங்களுடைய பேப்பரை ரிவ்யூ பண்ணிட்டு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ அக்செப்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த $1000 ஆர் வந்து 80,000 in Indian rupees அப்படிங்கிற வந்து பே பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ அப்ட்ராக்ட் லென்த் வந்து 150 till 250 வேர்ட்ஸு. ஸோ ரெஃபரன்சஸ் ஃபார்மேட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்சஸ் வந்து பேசிக்கலாக வந்து ஏபிஐ ஃபார்மேட் அப்படிங்கிற வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம், டேபிள்ஸு, ஃபிகர்ஸு, இமேஜஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் இஷ்யூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வால்யூம் 30 இஷ்யூ நம்பர் 4 2024 இன் ப்ரெஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூவை பார்த்துக்கோங்க, இத்தனை ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இத்தனை ஆர்டிகல்ஸில் மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ஆர்டிகல்ஸ் கொஞ்சோண்டு இருக்குது. அதே மாதிரி பேஜ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு 14 பேஜ் அப்படிங்கிற வந்து இருக்குது. அப்புறம் சில இது 7 பேஜ் அப்படிங்கிற வந்து இருக்குது. சில இது பார்த்திங்கன்னா 13 பேஜ், இப்படி வந்து அன்ஈவனாக இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த பேஜ் லிமிட் அப்படிங்கிற வந்து ஆத்தரோடைய கன்சர்ன் தான். பட் வந்து ஒரு லிமிட் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இந்த சேனலில் ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து தெரியுது. இப்போ 2024 பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இஷ்யூன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா மினிமம் வந்து 40 ஆர்டிகல்ஸில் இருந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2023 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து 20 ஆர்டிகல்ஸ் தான் யூனிஃபார்மாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 20 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து அரௌண்ட் ஒரு 240 ஆர்டிகல்ஸ் தான் வந்து பப்ளிஷே பண்ணுறாங்க. பட் இப்போ 2024 பார்க்கும்போது 40 ஆர்டிகல்ஸ், 50 ஆர்டிகல்ஸ், 70 ஆர்டிகல்ஸ் இப்படியெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து சப்மிஷன் ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி எம்எஸ் வேர்ட் ஃபார்மேட் இல்லை ரிச்டெக்ஸ் ஃபார்மேட் இல்லை வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்மேட்டில் வந்து சப்மிட் பண்ணும். 12 பாயிண்ட் ஃபாண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி சிங்கிள் ஸ்பேஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் வந்து எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலில் வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ், ஒரு அட்ரஸ், பின்கோடு, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன், ஒரு கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. பட் ஆஃபீஸஸ் வந்து மலேசியா, இந்தோனேஷியா, டர்க்கியில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எடிட்டர் இன் சீஃப் அண்ட் அசோசியேட் எடிட்டர் வந்து இந்தியா தான். பட் வந்து ஒரு ப்ராப்பரான லொக்கேஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஜஸ்ட் வந்து பிரின்சிபல் கான்டாக்ட் அண்ட் சப்போர்ட் கான்டாக்டில் அதே இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேனலுடைய டர்க்கிஷ் வெர்ஷனை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டர்ஜி பார்க்கில் இருந்து ஒரு லிங்க் வந்து இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து search.trdizin.gov.tr உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பெகம் அகாடமி தான் வந்து பப்ளிஷர். ஒரிஜினலி அவங்க தான் வந்து பப்ளிஷரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டர்ஜி பார்க்கில் அவங்களுடைய பப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிறகு வந்து டர்ஜி பார்க்குக்கும் இந்த ஜேர்னலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 2014 இருந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆல் இஷ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து 2014, 2013, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4 இப்படிதான் வந்து பார்க்க முடியுது. பட் 2014க்கு பிறகு உள்ள ஆர்டிகல்ஸ் எதுவுமே இதில் வந்து இல்லை. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்து அதை வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட் வெப்சைட் கூட கம்பேர் பண்ணும்போது அதே பிடிஎஃப் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 1995 இருந்து இவங்க வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் தான் வந்து இப்போ 2024லேயும் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இதே தான் நம்ம வந்து இன்னொரு வெப்சைட்லேயும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிட்டோம். இவங்க வந்து ஃபார்மேட் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து பிரிண்டட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து ஒரு குவார்டர்லி ஜேர்னலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மந்த்லி ஜேர்னலாக மாற்றிருக்காங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்கில் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரி வந்து டர்க்கி. ஸோ கண்ட்ரி டர்க்கி, பட் எடிட்டர் இன் சீஃப் வந்து இந்தியா, அசோசியேட் எடிட்டரும் இந்தியா. என்னென்னு நமக்கு வந்து தெரியல, ஒரு வேளை வந்து ஜேர்னல் வந்து அப்படியே மாறி போயிருக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரியில் வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் சயின்சஸ் அப்படிங்கிற வந்து வருது. பப்ளிஷர் வந்து இந்த செகண்ட் வெப்சைட் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு அந்த பெகம் அகாடமி. இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்லேயே வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து ஹெச் இண்டெக்ஸ் வந்து 4, ஐஎஸ்என் நம்பர் வந்து ஆன்லைன் அண்ட் பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிற வந்து இருக்குது. கவரேஜ் வந்து 2019 till 2022, இப்போ வந்து 2024 இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வந்து கிராஸ் செக் பண்ணலாம் ஸ்கோபஸ் வெப்சைட்டில். இன்ஃபர்மேஷன், ஹோம் பேஜ் அண்ட் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு தான் போகுது. ஸோ இந்த
ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான லிங்க் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். ஸோ ஸ்கோப் ஆஃப் த ஜேர்னல் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எடுகேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இவங்க Q4ல் இவங்க வந்து வராங்க. இந்த ஜேர்னலோடைய 2 இயர் 4 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஜேர்னல் வந்து உண்மையிலே ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்து டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு வந்து இதை வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இது வந்து 2 நாளைக்கு முன்னால் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இவங்க ஸ்கோபஸில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து பேப்பர் அனுப்பாதீங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஏன் இவங்க வந்து Q3 குவார்டைலேருந்து Q4 குவார்டைலுக்கு வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து ஒரு ஒழுங்கான பதிலை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டில் வந்து சோர்சஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு டைட்டிலில் வந்து இந்த ஜேர்னல் டைட்டில் அப்படிங்கிற வந்து கொடுக்கும்போது ஸ்கோபஸ் கவரேஜ் எஸ் இப்போ வந்து 2019 ப்ரெசன்ட் வரைக்கும் இருக்குது. பப்ளிஷர் வந்து ஆரிக்கல் குளோபல் சொசைட்டி ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச். கம்ப்ளீட்டாக சை இமேகோ ஜேர்னல் ரேங்கை விட ஆப்போசிட்டாக இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஐஎஸ்என் நம்பர் தான் இருக்குது, அதே சப்ஜெக்ட் கேட்டகரி தான் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை, ஏன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ இருந்திருந்தால் இதை வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து பார்க்கும்போது 2024ல் இப்போ நம்ம வந்து ஏப்ரலில் வந்து இருக்கும் 17 டாக்குமெண்ட்ஸ் தான் இண்டெக்ஸே ஆகியிருக்கு. பட் 2023ல் வந்து 83 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆவரேஜாக வந்து 2020 இப்போ பார்த்தீங்கன்னா 50-80 வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ 2024ல் ஜஸ்ட் 17 டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் சொல்கிறேன். நம்ம அந்த ஃபஸ்ட் வெப்சைட் ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட் வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து மேக்ஸிமமாக இல்லை வந்து யூனிஃபார்மாக வந்து ஒரு 20 ஆர்டிகல்ஸ் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 80 டாக்குமெண்ட்ஸ் வருது ஒரு வருஷத்தில். அந்த 80 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2023ல் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு. பட் நம்ம இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது ஊர்பட்ட ஆர்டிக்கல் ஒரு இதில் பார்க்கும்போது 40 ஆர்டிக்கல், 50 ஆர்டிக்கல், 70 ஆர்டிக்கல் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இத்தனை ஆர்டிகல்ஸும் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு வேளை சொல்லலாம் இப்போ தானே ஏப்ரல் வந்துருக்கு, பிறகு வந்து இண்டெக்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஒரு வேளை இப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறதுனால இந்த ஜேர்னல் வந்து சீரியஸ் கன்சர்ன்ஸில் வந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கணிப்பு வந்து இந்த ஜேர்னல் வந்து 2019 till 2023 கவரேஜ் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து கூடிய நாட்களில் இல்லை வரப்போகும் மாதத்தில் வந்து இது வந்து டிஸ்பிளே பண்ணலாம். நமக்கு என்ன அப்படிங்கிற வந்து தெரியலை. பட் சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஜேர்னல் வந்து கரண்ட்டாக இப்போ வந்து 25th percentile அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ 0 to 25 வந்து Q4ல் வருவாங்க. பட் ஏர்லியர் வந்து இவங்க Q3ல் இருந்தாங்க, அதில் இருந்து ட்ராப் ஆகி இப்போ Q4 குவார்டைல் வந்து வந்திருக்காங்க. பட் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது வந்து எந்த வித அஷூரன்ஸும் இல்லை. ஏன்னா வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கரண்ட் இஷ்யூவில் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சில பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் இருக்கும், ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்டிகல் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டே ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய ஜேர்னல்ஸ் வந்து சீரியஸ் கன்சர்ன்ஸில் ரிமூவ் ஆகும்போது அந்த இண்டெக்ஸிங்கும் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த ஜேர்னலில் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னலை வந்து நம்ம வந்து ABDC ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் லிஸ்ட்டில் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து வேறு ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வருது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து அந்த ஜேர்னல் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. பட் வந்து நம்ம வந்து UGC கேர் வெப்சைட் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ugccare.unipune.ac.inல வந்து Group 1 and Group 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஆஸ் ஆன் டேட்டில் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் காமிக்கிறதுனால இவங்க வந்து UGC கேர் Group 2ல் வராங்க. ஏன்னா ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜேர்னல் வந்து ஒரு வேளை வந்து ஃபோர்த்கமிங் டேஸ் இல்லை மந்த்ஸில் வந்து ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னா இவங்க UGC கேர் Group 1லையும் Group 2லையும் இவங்க வரமாட்டாங்க. இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு 50-50 தான் உங்களுக்கு வந்து இருக்குது. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்கில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் வெப்சைட் ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட் வெப்சைட் தான் வந்து காமிக்கிறாங்க.
பட் நம்ம வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டில் பார்க்கும்போதும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற வந்து தெரியுது. ஸோ ஸ்கோபஸ் வெப்சைட்டில் இருக்கிறதுனால யூஜிசி கேர் குரூப் 2லேயும் அவங்க வந்து வராங்க. பட் இவங்க வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லேயோ இல்லை ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லேயோ அவங்க வந்து இல்லை. வெப்சைட்டில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து $1000 ஆர் அப்ராக்சிமேட்லி 80,000 இன் இந்தியன் ருபீஸ் அப்படிங்கிற வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் த்ரூ த பேக் டோர், த்ரூ தி அசோசியேஷன்ஸ், த்ரூ த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இவங்க சார்ஜ் பண்ணுறது $20,000 அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு $250 பக்கத்தில் வருது. ஸோ ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணதுல இருந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் 3 வாரம் டைம் எடுத்துக்கிறாங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கரண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது ஊர்பட்ட ஆர்டிக்கல் வந்து பார்க்க முடியுது. 50+ ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லா ஆர்டிக்கலும் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிற வந்து கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 2024 வந்து வெறும் 17 டாக்குமெண்ட் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. பட் 2023 உங்களுக்கு வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து இல்லை. பட் ஒரு வெப்சைட்டில் இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ், எஸ்சிஐ, ஏபிடிசி இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 ஜேர்னல்ஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.